பொதுவாக சித்த வித்தையை பெற்றவர்கள் அவர்கள் அந்த சித்த வித்தையினுடைய அந்த இறுதிக்கட்ட பலன், அதாவது அதனுடைய அடிப்படை பலன் வயோதிக காலத்தில் அல்லது மரண காலத்தில் அப்படின்னு பார்த்தா, சித்த வித்தையை ஒருவர் முறையாக சரியாக பயிற்சி செய்தாரேயானால் மரண காலத்தில் அவர்களுக்கு பிராண அவஸ்தை என்பதே வராது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிராண அவஸ்தைங்கிறது அவருக்கு நிச்சயமா இருக்காது. முதல் விஷயம். இரண்டாவது, நீங்க அந்த பிராண அவஸ்தை நீங்க பொதுவா பார்த்திருக்கலாம். ஒருவேளை அதாவது எப்படி இருக்கும்னு கேட்டா, உடம்பு அந்த மூச்சு, மேல் மூச்சு கீழ் மூச்சு